நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தமிழக அரசு கொடுத்த பொய்யான ஆதாரங்களால் நீதிமன்றம் மூலம் ஆதி திராவிட பெண்ணுக்கு திமுக அரசு தீங்கு விளைவித்துள்ளது. இதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளதாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர மாவட்ட தலைவர் அல்காலித் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட தலைவர் அல்காலித் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தலைவர் ஆதி திராவிடர் சமுதாயத்தை சேர்ந்த அமுதா ராணி என்பவர் 4 ஆண்டுகளாக தலைவராக பதவி வகித்து வருகிறார். அவரை எதிர்த்து அவர் எஸ்சி இல்லை, அவர் பிசியை சேர்ந்தவர் என்று, அவர் கிறிஸ்தவர், ஆதி திராவிட கிறிஸ்தவர் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் வழக்கு பதிவு செய்திருந்தார். மதுரை உயர்நீதிமன்றம் தற்போது அமுதா ராணிக்கு இவர் எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல, அதனால் இவருடைய பதவியை ரத்து செய்ய வேண்டி கேட்டு மாவட்ட ஆட்சியாளருக்கு ஆணையிட்டுள்ளது. இவர் பிறப்பால் ஒரு இந்து ஆதி திராவிடர். அவர் திருமணமானவர் போது ஒரு கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இன்றளவும் அவர் இந்துவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு, விளிம்புநிலை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நான் தான் என்று கூக்குரல் கொடுத்து கொண்டிருக்கும் தமிழக அரசானது ஒரு பொய்யான தகவலை உயர் நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளது. 2021 ஆட்சி அமைத்த பிறகு பேரூராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் தேர்தல் நடத்தப்பட்டது. தேரூர் பேரூராட்சி என்பது பேரூராட்சி ஆகும். கழிந்த அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சிகளுக்கு மட்டுமே தேர்தல் நடத்தப்பட்டது. ஆனால் அதிமுக செய்த தப்பு, இவர் கிறிஸ்தவர் என்பதை அதிமுக ஆட்சியில் கண்டுபிடிக்கவில்லை. இந்த தேர்தலானது அதிமுக ஆட்சியில் நடந்தது என்று ஒரு பொய்யான தகவலை கொடுத்து இந்த ஒரு ஆதி திராவிட எஸ்சி பொண்ணுக்கு தீங்கிழைத்துள்ளது. இவர்கள் கொடுத்த திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நம்முடைய நீதியரசர் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள். நீதியரசர் மீதும் எனக்கு விமர்சனம் உள்ளது. ஏற்கனவே இவருக்கு நீதிபதியாக பதவி கொடுக்கும் போது தமிழகம் முழுவதும் இவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர், RS சேர்ந்தவர், இவர் நீதிபதியாக வரக்கூடாது, இவர் வந்தால் ஒரு பொதுவான நீதிபதியாக செயல்பட மாட்டார் என்று விமர்சனங்கள் அன்று தமிழகம் முழுவதும் எழுந்தது. எனக்கும் சந்தேகம் வருகிறது, இவர் RSS சேர்ந்தவர் என்பதால் இந்த பெண்ணை, இந்த அமுதா ராணியை திமுகவும் RSSும் சேர்ந்துதான் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக எனக்கு தோன்றுகிறது. ஆனால் நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் ஒரு பெண் என்பதால் நம்முடைய அமுதா ராணிக்கு தேவையான கால அளவு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அவர்கள் ஏற்கனவே இதை எதிர்த்து தடை பெறுவதற்கு மனு செய்துள்ளார்கள். தேவைப்பட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது அமுதா ராணிக்கு ஆதரவாக தாங்களும் மனு தாக்கல் செய்ய இருக்கிறோம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்களுடைய ஆதாரங்கள் முழுக்க பொய்யான ஆதாரங்கள். இவர் முழுக்க இன்றளவும் நானும் அவரை பார்த்திருக்கிறேன். அவர் இந்துவாகவே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் கிறிஸ்தவர் என்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமும் சரியாக கிடையாது. அவர்கள் கொண்டு வந்துள்ள ஒரே ஆதாரம் அவர் கிறிஸ்தவ மணமகனை மணந்தார் என்பது மட்டுமே. கிறிஸ்தவர் மணமகனை மணந்தால் அவர் கிறிஸ்தவராக முடியும் என்பதற்கு சட்டத்திலும் இடமில்லை. அப்படி ஒரு செயல்பாடும் இன்றளவும் கிடையாது.
ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு தலித் பெண்ணை மணந்தாலோ மணந்த பிறகு அவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் எந்த சமுதாயத்திலும் அவர்கள் சர்டிபிகேட் எடுத்து வாழ்ந்து கொள்ளலாம். இது தமிழக அரசினுடைய சட்டத்தில் இருக்கிறது. அதே போல் மதத்திலும் அப்படிதான். அவர் கிறிஸ்தவராக அவருடைய கணவர் வாழ்கிறார். நம்முடைய அந்த அமுதா ராணி இன்றளவு இந்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதில் குறிப்பிடத்தக்கது. ஆதலால் தமிழக அரசும் மாவட்ட ஆட்சியாளரும் அவருக்கு தகுந்த நேரம் ஒதுக்கி தடை வாங்குவதோட அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்வதுடன், ஏற்கனவே நம்முடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கேஸில் இருந்து ஜெயிச்சு மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது தமிழக அளவில் இது நடக்குமா நடக்காதா என்று இருக்கும்போது அன்றைய கவர்னர் பாத்திமா பிபி அவர்கள் முழுமையா ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சார்கள். அதுபோல் நம்முடைய அழகு மீரா கலெக்டர் அவர்களும் இவர்களுக்கு தகுந்த நேரம் ஒதுக்கி தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள்.